கோரிக்கை வந்து தலைமைக்கு தெரியுமாண்ணே? நீங்க இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு கோரிக்கை இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்ஜியை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பேச தெரியும். நான் என்ன ஒன்றாலும் உங்க முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை? ராகுல் காந்தி அவர்களோட கருத்து தானே ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து. நீங்க தான் கேட்கணும் அவர்கிட்ட. ஆனா உங்க கோரிக்கை வந்து தலைமைக்கு தெரியுமாண்ணே? நீங்க இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு கோரிக்கை தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்கார்ந்து பேசிட்டு தானே வந்தோம். சரியா? ராகுல் காந்தி அவரோட கருத்து என்னன்னு மாணிக்கம் தவிர பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பிறந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்க நீங்க பத்திரிகையாளர்களை இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒண்ணுமில்ல. நாங்கெல்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதுல நீங்க எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாம பிரச்சனை. ராகுல் காந்தி அவர்களோட கருத்து தானே ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து. நீங்க தான் கேட்கணும் அவர்கிட்ட. சார் நீங்க ட்விட்டர்ல அச்சமில்லை ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங், காலையில குட் மார்னிங் மெசேஜ் சொல்றீங்களா? காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல புகார் அளிக்க போறாங்க. இந்த டைம் நீங்க தான் நினைச்சுக்க வேண்டியதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடிவிங்க போட்டோன்னு அது ஒரு அல்ட்ரா சில்லற ஐடிவிங்க பத்தி நீ பெருசா பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டிருந்தேனே. அவர்களுடைய பாவம் இது கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கா இல்லை பாவம்.